வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். 2 வகை ரேஷன் அட்டைகளுக்கு பொருட்கள் கிடையாது. அரசு இன்று புதிய அறிவிப்பு, ஆமாங்க அறிவிப்பு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அரிசி அட்டைகள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 5 வகையாக அரிசி அட்டையை பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொரு மதிப்பீடை வச்சு அரசாங்கம் வெளியிடுது. ஆனால் நம்மளுடைய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அட்டைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 வகை அட்டைகளும் கலந்து இருக்குது. ஆனால் மக்களுக்கு ஒரே அட்டை தான் தெரியும், அதாவது ரேஷன் அட்டை அப்படின்ட்டா ஒரே அட்டை தான் தெரியும். ஆனால் இதிலேயே சில பல மாற்றங்கள் இருக்குது. ஒரு அட்டைக்கு அரிசி போடுறாங்க, ஒரு அட்டைக்கு சர்க்கரை போட மாட்டேங்கிறாங்க, ஒரு அட்டைக்கு பொருட்கள் கிடையாதுன்னு அறிவிக்கிறாங்க. இது என்னென்ன அறிவிப்பு, எதற்கு இந்த அறிவிப்புகள் வந்திருக்கிறது, எந்த பொருட்களுமே தரல அப்படின்னா அந்த ரேஷன் கார்டு அட்டை எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதையும் அரசு தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. நம்மளோட யூஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை அப்படின்னா அந்த ரேஷன் அட்டையை நாம் அன்றாடம் பயன்படுத்துவோம். அதாவது பொருட்களை வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எந்த ஒரு பொருட்களுமே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் ரேஷன் கார்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன வகையான அட்டைகளுக்கு, யாருக்கெல்லாம் இது பொருந்தும், எதுக்கு அது பயன்பாட்டுக்கு கொண்டுகிட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பொறுமையாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், 1 by 1 அப்டேட் பண்ணலாம். நாங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாளில் ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகும். கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக ரிப்ளை வரும். 1 or 2 daysக்குள்ளே வரும். நீங்கள் அதனால் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்திலிருந்து அறிவிப்பு வந்த உடனேயே உங்களுக்கு உடனே அறிவிப்புகள் எல்லாமே 1 by 1 நாங்கள் தெரிவிக்கிறோம். அதனால் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. முன்னுரிமை அட்டை, முன்னுரிமை அற்ற அட்டை, அடுத்தது முன்னுரிமை அட்டை, சர்க்கரை அட்டை, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை அற்ற அட்டை. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5 அட்டைகளை அரசு தரப்புலேருந்து வெளியிடுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை அட்டை அப்படிங்கிறது 2 வரும், முன்னுரிமை அற்ற அட்டைங்கிறது 2 வரும், 4 ஆச்சுங்களா? சர்க்கரை அட்டை அப்படிங்கிறது 1 வரும். இதுதான் இப்போ நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்த ஒரு அட்டை வகைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஷன் அட்டைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு சுண்டல் தர ஆரம்பித்தாங்க. அதாவது எல்லாத்துக்குமே சுண்டல் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் தர ஆரம்பித்தாங்க. சுண்டல் தரக்கூடிய எல்லா அட்டைதாரர்களுக்குமே தர கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அது மோடி அட்டை அப்படிங்கிற மாரி கூட ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு. அந்த அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் சுண்டல் கொடுத்தாங்க. மற்றபடி யாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் கொடுக்கல. அடுத்தது நிறைய பேர்த்துக்கு அது பேச்சு எழுமுனுச்சு, அந்த சுண்டலையுமே கட் பண்ணிட்டாங்க, யாருக்குமே கொடுக்கல. இது பார்த்தீங்க அப்படின்னா எதனால் நடந்துச்சு அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டைதாரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அட்டைதாரர்களுக்குமே தந்தா தரணும், இல்லை அப்படின்னா யாருக்குமே தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி போனதுனால அது கவர்மெண்ட் பார்த்துட்டு உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? அந்த சுண்டல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரசு பள்ளிக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி கவர்மெண்ட் பார்த்தீங்களா கொடுக்குறாங்க. அந்த சுண்டல் கிடைக்கல. அப்படி கிடைக்காதப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் ஓகே என்னுடைய அட்டைக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முரணாக வந்ததுனால அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ அந்த 5 அட்டைகள் என்னென்னா அந்த 5 அட்டைகளில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பொருட்கள்லாம் கிடைக்கும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ தூள், நெருப்பட்டி,
இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்தே வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவங்களே கடைக்காரங்களே இந்த நெருப்பட்டி எல்லாம் கொடுத்தது, டீ தூள் அங்கேருந்தே வந்தது. இப்போ வந்து சம்திங் ஒரு சில ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ தூள் தராங்க, ஒரு சில ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ தூள் தரதில்லை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே தெரிவிக்கலை. அதை ஒரு சில இடத்துல தராங்க, ஒரு சில இடத்துல தரல. இது ஏதாச்சும் வந்து பெரிய இஷ்யூவானா பெரிய இஷ்யூ கிடையாது. இப்போ வந்து என்னென்ன அட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எந்த வகை அட்டை உங்களுடைய வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன வகை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. PHH அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு, அடுத்தது PHHAAY, அடுத்தது NPHH, அடுத்தது NPHHS, அடுத்தது NPHHNC அப்படின்னு சொல்லிட்டு 5 வகை ரேஷன் அட்டைகள் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பொருட்கள் தராங்க முன்கூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முன்னுரிமை அட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. PHH அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி, முன்னுரிமை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். அதாவது சர்க்கரையிலிருந்து டீத்தூள் எல்லாமே, அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை, மண்ணெண்ணெய், இதுமாரி அனைத்து விதமான பொருட்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் PHH அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. அதனையும் வந்து முன்னுரிமை அடுத்தது ஃபஸ்ட்டு கேட்டகரி PHH. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்பிட்டடு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முன்னுரிமை. அடுத்தது செகண்ட் டாப்பிக்கு செகண்ட் பாயிண்ட்டு முன்னுரிமை. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா PHHAAY அப்படின்னு சொல்லுவாங்க. இதனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும். இதுலேயும் எல்லா பொருட்களுமே கிடைக்கும். அதுக்கு தான் வந்து முன்னுரிமை, 2 முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு முன்னுரிமை PHH சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும். ரெண்டாவது முன்னுரிமை செகண்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு இது PHHAAY 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது முன்னுரிமை அற்ற அட்டைகள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை அற்ற அட்டைகள் NPHH அரிசி உட்பட அனைத்தும் கிடைக்கும். முன்னுரிமை அற்றனா உங்களுக்கு முன்னுரிமை மட்டும்தான் கிடையாது. இந்த NPHHக்கு முன்னுரிமை கிடையாது. ஆனால் அரிசி உட்பட அனைத்து பொருட்களுமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது சர்க்கரை அட்டை. இதில் வந்து NPHHS. இதில் வந்து அரிசி மட்டும் கிடைக்காது. அதாவது அரிசி கொடுக்குறாங்களா 35 கிலோ 30 கிலோ அதுமாரி, இதில் அரிசி மட்டும் கிடைக்காது. மற்றபடி அனைத்து வகையான பொருட்களுமே கிடைக்கும். இதுதான் வந்து சொன்னது. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு NPHHSக்கு அரிசி தவிர அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது NPHHNC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பொருட்களும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் வந்து அரசாங்கத்தில் வந்து சொன்னது. அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த NPHHNC அப்படின்னு வருது, அவங்களுக்கு வந்து எந்த பொருட்களும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த அட்டை எதுக்கு தராங்க அப்படின்னா, ஒரு அடையாளத்திற்கோசரம் ரேஷன் கார்டு கொண்டுட்டு வாங்க, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேயும் இல்லை வெளியில் எங்கே போனாலுமே ரேஷன் ஆதார் இல்லாமல் இன்னமும் ஒன்றும் நடக்காது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டையை NPHHNC இந்த அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் பொருட்கள் வந்து கிடைக்காது. அடையாளத்திற்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா
நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த அப்டேட் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஓகேங்களா, அரசு சொன்ன அறிவிப்புகள் எல்லாமே சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 5 வகையான அட்டைகளுக்குமே அதற்குண்டான அரிசிகள் என்னென்ன, முன்னுரிமை அற்ற அட்டைகள் என்னென்ன, எந்த பொருட்களும் கிடைக்காத அட்டைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை வீடியோவில் சொல்லியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தது அப்படின்னா ஒரு தம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதை லைக் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.